வெல்கம் டு அம்மா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கிராமத்து ஸ்டைலில் கரைச்சி விட்ட நண்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுன்னு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரைச்சி வைக்கிற நம்ம நண்டு குழம்பு செய்ய போகிறோம். இது எப்படின்னா, இந்த வெங்காயம் வந்து ஒரு 12 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு நார்மல் சைஸு பெரிய வெங்காயம். இதை நான் அரைச்சிப்பேன், மிக்சியில் அரைச்சிட்டு. இந்த தக்காளியை வந்து நம்ம வந்து கையிலேயே நம்ம வந்து பிசைஞ்சு நல்லா இதை வந்து அரைச்சது போல் நம்ம வந்து மாற்றணும். இதுதான் நம்ம வந்து அரைச்சி வைக்கிற நண்டு குழம்பு. இது வந்து கிராமத்து ஸ்டைலில் நான் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் இந்த சின்ன வெங்காயம் இந்த பெரிய வெங்காயத்தை போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் இது ஒரு ஓரமாக வச்சிடுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தக்காளி நம்ம வந்து இந்த சட்டிலேயே நம்ம சேர்த்து நம்ம கரைச்சி எடுக்க போகிறோம். இது வந்து நல்லா கையில் வந்து நல்லா நசுக்கி இதை நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கணும். இது வந்து கிராமத்துலலாம் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து மிக்சியில் அரைச்சோம் வெங்காயத்தை, அவங்க வந்து அம்மியில் அரைச்சிப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச வெங்காய விழுதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். நம்ம வந்து எத்தனை விதத்தில் நம்ம வந்து குழம்பு பண்ண முடியுமோ அத்தனை விதத்துலேயும் நம்ம வந்து ஒரு பொருள் தான், ஒரு நண்டு தான், ஒரு மீன் தான், அதை வந்து நம்ம எவ்வளோ வித்தியாசமாக சமைக்கப்படுமோ அவ்வளோ வித்தியாசமாக சமைக்கலாம். நான் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன். அது கூடவே வந்து நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள், இது வீட்டில் அரைச்சிது, நான் இதை சேர்க்குறேன். இதுலேருந்து ஒரு 4 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் இல்லைன்னா 2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 4 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் வந்து கரைச்சி வச்ச புளி, இது வந்து புளி தண்ணி ஜாஸ்தியாக இருக்குதுன்னா புளி கம்மி தான். நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு கம்மி, சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் நான் புளி எடுத்துருக்கேன். இதை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு வந்து புளி கம்மியாக தான் வேணும், புளி ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து தக்காளியை வந்து கரைச்சி வைக்கிறோம் பாருங்கள். இப்போ நம்ம வந்து உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து கொஞ்சமாக நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு 2 பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன். இந்த 2 பச்சை மிளகாய் வந்து மறுநாள் காலையில் அந்த குழம்புலேருந்து எடுத்து ஒரு பழைய சாதம் வச்சு நம்ம அதை பழைய கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அதோட கடித்து சாப்பிடும் போது இருக்கும் பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழம்பு வந்து கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நண்டு சேர்த்துக்கலாம். இது 1 கிலோ, இது 1 கிலோ நண்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாகவே ஆகிடும் நண்டுனா. இப்போ இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் முழுசாகவே நான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக மேரேஜ் ஆகுது பார்த்திங்களா, அவங்க நம்ம வந்து மாமியார் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களால சமைக்கிறதுக்கு தெரியாதுன்னா கூட இந்த மாதிரி ஈஸியாக சமைக்க முடியும். அதனால தான் நான் இந்த மெத்தடில் சொல்லித்தரேன். இது அந்த காலத்துலலாம் இந்த முறையில் தான் சமைப்பாங்க. இப்போ நம்ம தாளித்து அந்த மாதிரி செய்கிற மாதிரி எந்த மீன் குழம்போ கறி குழம்போ அப்படி செய்யவே மாட்டாங்க. இந்த போல் நம்ம வந்து அதுவும் அம்மியில் அரைச்சிட்டு நல்லா மசாலாலாம் கையில் வறுத்து எடுத்து அம்மியில் அரைச்சி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து மீன் குழம்போ கறி குழம்போ நண்டு குழம்போ எதாக இருந்தாலும் செய்வாங்க.
அந்த முறையில் தான் நான் இப்போ செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக செய்யலாம், ஒரு பேச்சுலர் கூட கண்டிப்பாக வந்து ஈஸியாக செய்ய முடியும். இது நல்லா கொதிக்கட்டும், ஒரு மூடி வச்சிடுறேன் நான். பாருங்க நல்லாவே கொதிச்சிருச்சு, இந்த நண்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து இந்த டைமில் வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து தாளிப்பு வச்சுக்கலாம். இது பக்கத்தில் நான் வந்து மாற்றிடுறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கிறேன். அது சூடாகட்டும். வச்சு பாருங்கள், நான் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன். இதை வந்து நம்ம தாளிக்கும் போது தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்தோம்னா நமக்கு ரொம்ப 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 டேஸ்ட் இருக்கும். அதனால் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறேன். இப்போ அது சூடாகட்டும். சூடாகும் போது நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். இது தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 ஆனியன் வந்து நான் குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க. இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். தாளிக்கும் போது சேர்க்கும் போது அது ஒரு மனம் கொடுக்கும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் வந்து நல்லா வதங்கட்டும். அங்கே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து இந்த குழம்போடு எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த தாளிப்பு மனம் வந்து லாஸ்ட்டில் அப்படியே இருக்கும். நமக்கு இந்த மாதிரி கரைச்சி விட்டு வைக்கிற குழம்பு எந்த குழம்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து லாஸ்ட்டில் தான் இதை தாளிக்கணும். அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். அந்த வாசம் நமக்கு அப்படியே இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. சூடாக சாதத்தை போட்டு நம்ம வந்து இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துங்க. நாங்கள் வந்து தேங்காய் ஊற்றி சாப்பிட மாட்டோம். அதனால் நாங்கள் வந்து இந்த முறையில் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பார்க்கும் போதே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஆல் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.